So this problem given a n cross n matrix grid. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது shortest distance. Okay. இன்னொரு பைனரி மேட்ரிக்ஸ் தான் மேஸ் அப்படின்றாங்க. இந்த பைனரி மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும். அதில் ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? n cross n மேட்ரிக்ஸ் கிரிட் கொடுத்துருக்காங்க. தட் கேன் பி எய்தர் 0 or 1. பைனரின்றதுனால ஒரு எலமெண்ட்டும் 0 or 1 தான் இருக்க முடியும். யூ நீட் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ கிவன் சோர்ஸ் செல் அண்ட் டெஸ்டினேஷன் செல். ஏதாவது ஒரு சோர்ஸ் செல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டெஸ்டினேஷன் செல். சோர்ஸ் செல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ரோ கமா காலம். டெஸ்டினேஷன் செல்லு ஒரு ரோ கமா காலம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது இதே மாதிரி ரோ கமா காலம், டெஸ்டினேஷன் செல்லும் ஒரு ரோ கமா காலம் அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டஸ்ட் பாத்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0,1 அப்புறம் 2,2 ரைட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதில் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா the path can only be created out of a cell if its value is 1. ஒரு path can be created out of a cell if the value is 1. இப்போ வேல்யூ 1 இருந்தால் தான் அந்த செல் வழியாக பார்த்து கிரியேட் பண்ண முடியும். வேல்யூ 0 இருந்தால் அது வழியாக பார்த்து கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே வரணும்? இதுதான் நம்ம சோர்ஸு, இதுதான் டெஸ்டினேஷன். ஸோ இப்படி பார்த்து கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வழியில் 0 இருக்குது. 1 இருந்தால் மட்டும்தான் அது வழியாக பார்த்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நிறைய பார்த்து கிரியேட் பண்ணலாம், ரைட். இப்படி வந்து அப்புறம் இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம், எல்லாமே 1 தான். ஓகே. அப்புறம் இப்படி மேலே போய் இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம், ரைட். இந்த நிறைய பாத்தில் எந்த பாத்து வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட். தட் இஸ் த கொஸ்டின், ரைட். இப்போ நம்ம ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கே மூவ் பண்ணலாம்னா யூ கேன் மூவ் டு த அட்ஜசன்ட் செல். 2 cells ஆர் அட்ஜசன்ட் இஃப் தே ஷேர் அ சைடு. இப்போ இந்த 2 செல்லுமே அட்ஜசன்ட். இப்போ சைடை ஷேர் பண்ணலாம். இந்த செல்லும் அட்ஜசன்ட் கிடையாது, தே டோன்ட் ஷேர் அ சைடு. ஸோ நம்ம அட்ஜசன்ட் சைடு தான் மூவ் பண்ண முடியும். அப்போ என்ன? ரைட்டில் மூவ் பண்ணலாம், லெஃப்ட்டில் மூவ் பண்ணலாம், டாப்பில் மூவ் பண்ணலாம், டவுனில் மூவ் பண்ணலாம். 4 விதமாக தான் மூவ் பண்ண முடியும். இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகே. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம் ஒரு டேட்டா சர்ச்சரில் அப்படின்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து டெப்த்து ஃபர்ஸ்ட் சர்ச்னு இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை எடுத்துங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது, கரெக்டாக? பட் இங்கிருந்து இது கனெக்ஷன் கிடையாது, ரைட். ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நம்ம இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வரணும். ஓகே. ஸோ இதை நான் வந்து ஒரு நோடு மாதிரி பார்க்குறேன், கிராஃபில் ஒரு நோடு மாதிரி. ஓகே. இந்த இதை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு கனெக்ஷன் இருக்குது, டவுனுக்கு கனெக்ஷன் இருக்குது, ரைட்டு கனெக்ஷன் இருக்குது. ஓகே. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இங்கே வந்து இதுக்கு கனெக்ஷன் கிடையாது. ஸோ இங்கே இதுக்கு கனெக்ஷன் இருக்குது, இங்கே கனெக்ஷன் இருக்குது, அப்புறம் இதுக்கு கனெக்ஷன் இருக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் வழியா இங்கே இருக்குது, ஆனால் இல்லை. எங்கப்பா இது இருக்கா? ஓ, இந்த இடத்துல இருக்குது கனெக்ஷன். ஓ, இந்த இடத்துலையும் கனெக்ஷன் இருக்குது, இங்கேயும் கனெக்ஷன் இருக்குது. 4th ரோவில் தான் 0 0, இங்கே வந்து கனெக்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கும் கனெக்ஷன், இதுக்கு கனெக்ஷன், இது கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ல இருந்து மல்டிபிள் நோட்ஸுக்கு கனெக்ஷன் இருக்கிற. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும், கரெக்டாக? இதுதான் டெஸ்டினேஷன். இது நம்ம எப்படி போகலாம்னா 2 விதமாக போகலாம். இந்த இடம் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது? இங்கே, கரெக்ட். ஸோ இந்த 3 இடத்துக்கு ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துக்கும் போயிடணும். இதுதான் பிரெத்து, ரைட். ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துக்கு போயிடணும். இந்த 3 இடத்துக்கு போனதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அது டேரக்ட் எங்கே கரெக்டாக இருக்குது? இது கொண்டு தான் கரெக்டாக இருக்குது, அதுக்கு போகணும், ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8
9 10 11 இது வந்து 11 இது வந்து 12 ஓகே இப்போ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா 2ல இருந்து 6 போறோம்னு வச்சுக்கோ 2ல இருந்து நம்ம 2ல இருந்து 6 போவோம் 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டெப்த் என்ன 6க்கு அப்புறம் அதோட டெப்த் 10 ரைட் இது வந்து 8 9 10 அப்புறம் 10 தான் போகணும் அப்புறம் 10 ஓட அடுத்த டெப்த் என்ன 10க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்போ போகணும் ரைட் 10க்கு அப்புறம் ப்ராபப்ளி நீ 11க்கு போகலாம் இல்லை வேற எதுக்காக போகலாம் ஒன்றுத்துக்கு போனீங்கன்னா அது கீழே தான் போகணும் ரைட் பட் ஆனால் 2ஓட கனெக்ஷன் என்னென்ன இருக்குது 1 3 6 இருக்கு ரைட் ஸோ இப்போ நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் போகிறதா இருந்தால் 2க்கு அப்புறம் 3 போகணும் ரைட் அது 3 போயிட்ட அப்புறம் you can go to 6 அதுக்கப்புறம் you go to 1 ரைட் ஃபஸ்ட்டு நம்ம ஸோ இதுதான் வந்து பிரெத்தில் போகிறது டெப்த்னா ஒன்று போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது தான் போகணும் டெப்த்தில் போகிறது பிரெத்துனா அதுக்கு பேரலாக என்ன நோடு கரெக்டாக இருக்குது அது எல்லாத்துலேயுமே போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போகிறது இதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ யூஸ்வலாக பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு சோர்ஸ் கொடுத்துட்டாங்களா ரைட் ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய கிரிட்டோடைய நம்ம லென்த் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ எத்தனை ரோ இருக்குது அது கிரிட்டோட லென்த்து இந்த கிரிட்டோடைய லென்த்து போட்டாலே எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது எத்தனை ஒன் டைமென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிடும் எத்தனை ரோன்னு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷன் இருக்குல்ல அதோடைய லென்த்து போட்டோம்னா எத்தனை லென்த் இருக்குது 4 எத்தனை காலம் இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஓகே அது தெரிஞ்சிருச்சா இப்போ நமக்கு சோர்ஸும் டெஸ்டினேஷனும் ஒரு அரேல கொடுத்துருக்காங்க அதாவது சோர்ஸ் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரோ குறிக்குது செகண்ட் எலிமெண்ட் காலமை குறிக்குது ஸோ 0,1 அப்படின்னா 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதுதான் சோர்ஸ் ரைட் அதே மாதிரி டெஸ்டினேஷன் சோர்ஸ் காலம் ஸோ இதெல்லாம் தான் இன்புட் ரைட் இப்போ இன்புட்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி வந்து பிரெத்தில் சர்ச் பண்ணி எப்படி நம்ம இடத்துக்கு போகிறதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவே 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க சோர்ஸே 0வா இருக்குன்னா அங்கேருந்து நம்ம எங்கேயுமே போக முடியாது கரெக்டாக ஸோ அந்த கிரிட்டில் சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் இல்லைனா டெஸ்டினேஷனுமே 0வா இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம போக முடியாது ஏன்னா அது ஒரு பாத்தே கிடையாது சொல்லியிருக்காங்க ரெண்டுமே 0வா இருந்தால் நம்ம போக முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கியூ வச்சுப்போம் ஒரு கியூ டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம் அந்த கியூவில் நம்ம போட போகிற வேல்யூ வந்து ஒரு அரே அந்த அரே என்ன பண்ண போகிறோம்னா எந்தெந்த நோட்லாம் நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்றத போட போகிறோம் ப்ளஸ்ஸு என்ன டிஸ்டன்ஸ்ன்றதை போட போகிறோம் ரைட் அப்புறம் ஸோ இதுதான் வந்து இதுதான் அந்த கியூ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியூவில் அப்புறம் எந்தெந்த நோடெலாம் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அதை ட்ராக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம நிறைய நோட விசிட் பண்ணுவோம்ல எந்தெந்த நோடெலாம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே ட்ராக் பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 டைமென்ஷனல் அரே ஒரு பூலியன் அரே ரைட் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கியூவில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா என்னுடைய சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் அந்த இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் என்ன 0 அதைத்தான் நான் ஃபஸ்ட்டு கியூவில் ஆட் பண்ண போகிறேன் கியூவில் ஆட் பண்ண போகிற வந்து ஒரு இன்டிஜர் அரே அலோகேட் பண்ணிக்கிறேன் என்ன வேல்யூ சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் 0 டிஸ்டன்ஸ் வந்து 0 இதை ஆட் பண்ணிட்டேன் ரைட் அப்புறம் அதை வந்து விசிட்டட் வந்து ட்ரூன்னு ஆற்றிடுறேன் ஸோ இது வந்து விசிட்டட் ட்ரூ ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இருக்கா இப்போ என்ன இருக்குது இதில் சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் நான் அந்த நம்பர் மட்டும் போடுறேன் ஃபார் இதுக்கு 2ன்றது அது என்ன போடுவோம் ஆக்சுவலாக 0 1ன்னு போடுவோம் நான் அந்த நோடோடைய நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன் 2,0 அப்படின்றத போட்டுக்கிறேன் ஓகே நான் இந்த 2 வேல்யூ போடாமல் ஈஸி இதுக்காக போட்டிருக்கேன் ரோ அண்ட் காலம் போடணும் ரோ அண்ட் காலத்துக்கு பதிலாக நான் அந்த நோட் நம்பரை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இதை போட்டாச்சா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல ஒரு லூப் அடித்து இந்த கியூவில் வந்து நான் லூப் அடிக்க போகிறேன் ஐ எம் லூப்பிங் இந்த கியூ எம்டிஆர் வரைக்கும் இதை முதல்ல மேலே இருக்கிற ஐட்டமாக போல் பண்ண போகிறேன் வெளியே எடுக்க போகிறேன் போல் பண்ணனா வெளியே வந்துருச்சா வெளியே வருதுன்னா ஒரு அரே தான் கரெக்டாக அந்த அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன ரோ
செகண்ட் இண்டெக்ஸ் என்ன? காலம். தேர்ட் இண்டெக்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ். அந்த 3 ஐட்டம் தானே போடுறேன். இது ஆக்சுவலாக என்ன ஐட்டம் போடுவேன்? 0 1 அப்புறம் டிஸ்டன்ஸ் என்ன? 0. இது 3த்தையும் வெளியே எடுக்கிறேன். அடுத்து என்ன செக் பண்ணுறோன்னா, இப்போ அந்த ரோ காலம் இருக்குல்ல, அது நான் இதில் எடுக்கிற வேல்யூ வந்து என் டெஸ்டினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் அங்கேயே இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். நான் இப்போ இருக்கிற நான் க்யூலேருந்து எடுத்துருக்கேன்ல, அது என் டெஸ்டினேஷனுக்கு மேட்ச் ஆகுது, டெஸ்டினேஷன் ரோக்கும் டெஸ்டினேஷன் காலமுக்கும் மேட்ச் ஆகுதுன்னா அது என்ன டிஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு ப்ராப்ளமே. இப்போ இது மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இருந்து எத்தனை டைரக்ஷனில் மூவ் ஆகலாம்? 4 டைரக்ஷனில் மூவ் ஆகலாம். 4 டைரக்ஷனில் எப்படி மூவ் ஆகலாம்? ஒன்று ரோ மாறாது, காலம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று ரோ மாறாது, காலம் டிக்ரீஸ் ஆகுது. ஒன்று காலம் மாறாது, ரோ இன்க்ரீஸ் ஆகுது, ரோ டிக்ரீஸ் ஆகுது. அந்த 4 டைரக்ஷனை நான் வந்து இங்கே இப்படி வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோ டைரக்ஷன் ரோ -1. ரோ -1னா மேலே போகிறது, காலம் மாறாது, காலம் 0. அடுத்து ரோ +1 கீழே வர்றது, காலம் 0. அடுத்தது ரோ மாறாது, காலம் -1 லெஃப்டில் மூவ் ஆகுது. அடுத்தது காலம் +1 ரைட்டில் மூவ் ஆகுது. இதுதான் அந்த 4 டைரக்ஷன். இந்த 4 டைரக்ஷனுக்கு நான் வந்து லூப் அடிக்கிறேன் இண்டெக்ஸ் வச்சு. இப்போ 0னா என்ன அர்த்தம்? எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ரோ மட்டும் தான் -1, அப்போ டாப்பில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்குல்ல ரோ, இப்போ இந்த ரோ என்ன இருக்குது? 0,1 இருக்குது, கரெக்டாக? இப்போ ரோ ப்ளஸ் ரோ டைரக்ஷன், ரோ டைரக்ஷன்னா -1, 0 -1 -1. புது காலம் என்ன? காலம் மாறாது, ஏன்னா காலம் வந்து 0 தான். இப்போ ரோ -1 இருக்கா? இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த புது வேல்யூ போயிருக்கோம்ல, புது ரோ, அது வேலிடானு செக் பண்ணுறேன். அதுதான் இந்த கண்டிஷன். எனக்கு புதுசாக வந்திருக்க ரோ வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், n விட கம்மியாக இருக்கணும். அதாவது டோட்டல் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும் ரோ, ரைட்? நியூ காலம் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும். காலம் எத்தனை காலம் இருக்குது? m விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோ வந்து 0 ஆயிருக்கும்ல, -1 ஆயிருக்கும்ல, அது வேலிட் கிடையாதுல்ல. ஸோ அது ஒரு கண்டிஷன். அப்புறம் அந்த புதுசாக போகிற நியூ ரோ நியூ காலம் இல்லை, அது 1 இருக்கணும். ஏன்னா 1 இருந்தால் தான் அந்த பாத்தில் நம்ம போக முடியும். ஓகே, அடுத்தது அதை நம்ம ஏற்கனவே விசிட் பண்ணிருக்கக்கூடாது. ஓகே, அது ஏற்கனவே விசிட் பண்ணல அப்படின்னா நாட் போட்டுருக்காங்க பாரு, ஏற்கனவே விசிட் பண்ணல. இது எல்லாமே அண்டு. இது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த புது நோடுக்கு போகிறோம். ஓகே, அந்த புது நோடுக்கு போய் என்ன பண்ணுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகும்போது அது போயிடும். ஓகே, அதேமாதிரி ரோ கீழே வரும்போது அது வேலிட். இப்போ புது ரோவுக்கு போகும்போது அது கரஸ்பாண்டிங் விசிட்டட் ட்ரூன்னு போட்டுடுறோம். அந்த நியூ ரோ நியூ காலம் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் +1 போய் என்னுடைய க்யூவில் போட்டுடுறேன். அப்போ க்யூவில் என்ன வரும்? இது வருமா? இந்த பாயிண்டர் வருமா? இது என்னது? ரோ 1 காலம் 1 டிஸ்டன்ஸும் 1. இதை போட்டாச்சா? க்யூவில் ஆட் பண்ணிட்டேன். அப்போ லூப் போகுமா? லூப் அடுத்த என்ன? ரைட்டு. இப்போ இதையும் நான் க்யூவில் ஆட் பண்ணிடுறேன். என்னென்னு ஆட் பண்ணுறேன்? அது என்ன? ரோ 0 காலம் 2 டிஸ்டன்ஸ் 1. டிஸ்டன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டிஸ்டன்ஸ் என்ன 0 இருந்துச்சு இல்லை, அது கூட 1 ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து இங்கே வருதோ, இங்கேருந்து இங்கே வருதோ, இங்கேருந்து இங்கே வருதோ, டிஸ்டன்ஸ் வந்து 1 தான். அப்புறம் அடுத்ததுக்கு இந்த இது லெஃப்டில் போனால் ரோ 0 காலம் வந்து 0 டிஸ்டன்ஸ் வந்து 1. இது எல்லாத்தையும் க்யூவில் போட்டேன். இது வந்து போயிடும், ஏன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போதே போயிடும். ஸோ ஒரு என்ட்ரியை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ட்ரி எல்லாத்தையுமே நான் க்யூவில் ஆட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? பிரெத்தில் சர்ச் பண்ணுறோமா? ஓகே, இப்போ க்யூவில் ஆட் பண்ணிட்டு அப்போ என்னவும் திருப்பி நம்ம க்யூ எம்டியான்னு பார்க்குறோம். க்யூ எம்டி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து பால் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டை எடுத்துட்டு இப்போ போன வாட்டி என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்னது? இது என்ன போட்டோம்? போன வாட்டி என்ன பண்ணோம்? அதுக்கு பிரெத்தில் இருக்குது எல்லாத்தையுமே க்யூவில் ஆட் பண்ணோம்ல, அதேமாதிரி இதுக்கு பிரெத்தில் இப்போ எடுத்த உடனே என்ன செக் பண்ணுறோம்? அது டெஸ்டினேஷனாக செக் பண்ணுறோம். வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் அது டெஸ்டினேஷன் செக் பண்ணால் டிஸ்டன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். முடிஞ்சு வேலை நமக்கு.
அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த 4 டைரக்ஷன் இங்கேருந்து இந்த 4 டைரக்ஷனில் போய் அது வேலிடான்னு பார்க்குறோம். வேலிடாக இருந்தால் அந்த 4த்தையுமே திருப்பி என்ன பண்ணுறோம், கியூவில் ஆட் பண்ணிடுறோம். முடிச்சுட்டு திருப்பி இதை போல் பண்ணுறோம், திருப்பி அதே பண்ணுறோம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வருமா, நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து போய் மீட் பண்ணியிருப்போமா? மீட் பண்ணோம்னா என்ன ஆச்சு, நம்ம உடனே டிஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கே இருந்து எல்லா இதுக்கும் போகிறோம், ஓகே, எல்லாம் போய் கடைசியாக என்ன ஆகும், டிஸ்டன்ஸே நம்ம மீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், பார்த்தே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இந்த கியூ வந்து கடைசியாக எம்டி ஆகிடும். நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம்ல. நம்ம ஏற்கனவே விசிட் பண்ணியிருந்தா ஆட் பண்ண மாட்டோம், கரெக்டா? ரைட். அப்போ என்ன ஆகும், கியூ எம்டி ஆகிடும். கியூ எம்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே வரோம்னு வச்சுக்கோ, அப்போ பார்த்தே இல்லைன்னு அர்த்தம், ரிட்டர்ன் -1. ரைட். இப்போ ஸோ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n x m. ஏன்னா இந்த பிஎஃப்எஸ்ல வந்து இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் நம்ம எல்லா செல்லையுமே விசிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ரைட், கியூவில். அப்போ எல்லா செல்லுமே போனால் என்ன அர்த்தம், n x m டைம்ஸ் போகணும். அதே மாதிரி ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, நம்ம விசிட்டர் ஏரியா வச்சுருக்கோம்ல, அது ஒரு பூலியன், கரெக்டாக, அது ஒரு n x m. அதனால் அது n x m. அப்புறம் ஒரு கியூ வச்சுருக்கோம், அந்த கியூவில் நம்ம எல்லா செல்லோட வேலையும் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் n x m.